அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது வெந்தயத்தை வச்சு ஒரு சாதம் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் நான் 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். இது ஒரு 200 கிராம்ஸ் ரைஸுக்கு இது சஃபிஷியன்ட்டு. இதை நல்லா வறுத்துக்கணும். நல்லா செவக்க வறுக்கணும். நல்லா வாசனையாகவும் இருக்கும். இது நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஒரு 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கப் ரைஸ் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு 2 கப் தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா கொதிக்க விடணும். இதை கொதிச்சிட்ருக்கிற நேரத்தில் நம்ம ஒரு மசாலா இதுக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பிளெண்டரில் நீங்கள் கொஞ்சம் ஒரு 5-6 ரெட் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சது நான் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அப்புறம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இது எல்லாத்தையும் இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்தி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அதை அரைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து அதை நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெந்தயத்தில் தண்ணி ஆட் பண்ணது நல்லா கொதிச்சிட்ருக்கு. நான் அரிசி ஒரு கப் நான் சொன்னேன் இல்லையா, அதை நல்லா 1/2 அன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். அது இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச அந்த மசாலாவும் புளி தண்ணியும் சேர்த்திக்க போகிறோம். இது ரெண்டும் சேர்த்து ஒரு டம்ளர் வரும், ஒரு கிளாஸ் வரும். ஸோ மொத்தமாக ஒரு 3 கப் தண்ணி நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் திருவண்ண தேங்காய் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிச்சிட்ருக்கிற சமயத்தில் நம்ம இதை தாளித்து கொட்டிடலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கலாம். இந்த கடுகு நல்லா வெடிக்கணும். கூட கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமாகணும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இதில் அந்த தாளிப்பை கொட்டிட போகிறோம். இப்போ இதை நல்லா மூடி ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ஹெல்த்தியான வெந்தய சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.